ஓகே. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். ஓகே, ஸோ லெசன் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் ப்ரே. Father in heaven, as we spend some time reading your word, discussing, you help us, guide us through this lesson that we can learn what you intended us to learn, so that we can apply it in our lives and be better souls for you, Lord. I see you blessing, Lord, in Jesus Christ. Amen. ஓகே, ஸோ இந்த குவார்டர் ஃபுல்லாக வந்து நம்ம புக் ஆஃப் மார்க்கை வந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய லெசன்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு வரோம். மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஏரியாஸை வந்துட்டு இந்த பாஸ்ட் 9 லெசன்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். லெசன் 10ல் வந்துட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த லாஸ்ட் டேஸ். இதை பற்றி வந்து மார்க் நம்மளுக்கு சாப்டர் 12 உடைய எண்டிங்லேருந்து 13 சாப்டர் ஃபுல்லாக வந்து இந்த வார லெசனில் வந்து நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வாருடைய மெமரி டெக்ஸ்ட் யாராவது வாசிங்க. மார்க் 13:26-27. மார்க் சாப்டர் 13 verses 26-27. ஆமாண்டி, 26. Next verse. ஓகே, ஸோ இந்த 2 வேர்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் என்ன சொல்கிறது, எவ்ரி கிறிஸ்டியன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கு ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இந்த 2 வேர்ஸில் வந்து டிபெக்ட் பண்ணியிருக்கோம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த செகண்ட் கம்மிங். அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதோடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு எப்படி நடக்கணுன்றது வந்துட்டு நம்ம டெய்லி படிச்சுட்டு வரோம். இதை பற்றி நம்ம முன்னாடி வந்து இன்னும் பார்ப்போம். ஸோ சண்டே லெசனில் வந்துட்டு நம்ம இந்த குவார்ட்டரில் இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஜிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லாஸ்ட் டே இவெண்ட்ஸ், செகண்ட் கம்மிங் பற்றி டச் பண்ணோம். பிஃபோர் தட் தெர் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் அபவுட் ஆஃபரிங். அதையும் வந்துட்டு இந்த லெசனில் வந்து டச் பண்ணிட்டு போகிறோம். அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ டைம் கம்மியாக இருக்கிறதுனால டேரெக்டாக சண்டே லெசனுக்கு வந்துட்டு போவோம். 2 little coins in the offering. இது வந்துட்டு மார்க் சாப்டர் 12 verses 41-44 நடக்கிறத வந்துட்டு சண்டே லெசனில் வந்து நம்ம பார்க்குறோம். இதை யாராவது வாசிங்க. மார்க் சாப்டர் 12 41-44. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த பேசேஜ் வாசிக்கும் போது சில ப்ராக்டிக்கல் திங்ஸ் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஜீசஸ் வந்துட்டு சொல்கிறாங்க 41st verse, ஜீசஸ் sat over against the treasury. ஸோ அங்கே டெம்பிளில் வந்து ஹெராட் டெம்பிளில் தேர் வாஸ் அ பிளேஸ் கால்ட் த கோர்ட் ஆஃப் உமன். அங்கே என்னென்னா 13 செஸ் இருக்குமா. அந்த செஸ்னால் பெரிய பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பீப்புள் அவங்க ஆஃபரிங்கை போடுவாங்க. ஸோ ஜீசஸ் இதை விட்டு கொஞ்சம் தூரமாக உட்காந்துருக்காங்க. தூரமாக உட்காந்துருந்தும் யார் எவ்வளோ ஆஃபரிங் போடுறாங்கன்னு தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆஃபரிங் போடும்போது எல்லாம் ஃபுல்லாக கையை க்ளோஸ் பண்ணிவிட்டு போடுறோம். பட் மேபி அந்த டைமில் அந்த இட் வாஸ் டிஃப்ரெண்ட். யார் எவ்வளோ ஆஃபரிங் போடுறாங்கன்னு பப்ளிக்காக தெரிஞ்சுட்டு இருந்து ஜீசஸ் தூரத்தில் உட்காந்து டிசைபிள்ஸ் கூட உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே வராங்க. நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய ஆஃபரிங்ஸ் போடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு உமன் வராங்க. ஷீ த்ரூ இன் 2 mites which make the farthing. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி 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 லெஸ் அமௌண்ட். அதை வந்துட்டு அந்த விடோ வந்து அவங்க ஆஃபரிங்கில் போடுறாங்க. இதை ஜீசஸ் நோட் பண்ணிவிட்டு டிசைபிள்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, வெரிலி ஐ சே unto you that this poor widow cast more in, and all they which have cast into the treasury. For all they did cast in of their abundance, but she for one did cast in all that she had, even all her living. ஸோ ஜீசஸ் வந்துட்டு அந்த உமன் கொடுத்த ஆஃபரிங்கை வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச லெசன்ஸ் தான். கடவுள் வந்துட்டு he does not வேல்யூ வந்து குவான்டிட்டியை வந்துட்டு
கடவுளுக்கு வந்துட்டு அவ்வளோ வேல்யூ கிடையாது. காட் லுக்ஸ் அட் குவாலிட்டி. நம்ம சின்னதாக கொடுத்தாலும் அதை வந்து என்ன மைண்ட் செட்டோட கொடுக்குறோம், அதுக்கு பேக்ரவுண்டில் நம்மளுக்கு என்ன தாட் இருக்குது, ஹோல் ஹார்ட்டடாக கொடுக்குறோமான்ற ஒரு கொஷின் தான் வந்துட்டு அங்கே வருது. இன்னொன்று நம்ம பார்த்தோன்னா லெசனில் இதை சம்மேர் கொடுத்துருந்தாங்க. ஜீசஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்க்காம எவ்வளோ மீதி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தாங்க. இப்போது பெரிய பணக்காரங்க வந்துட்டு அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் தட் மைட் பி ஜஸ்ட் ஒரு வெரி மைன்யூட் பார்ட் ஆஃப் தேர் வெல்த். பட் இந்த உமன் வந்துட்டு ப்ராபப்ளி ஷீ கேவ் 82, அவங்ககிட்ட இருந்தது எல்லாமே கொடுத்தாங்க, 100% கொடுத்துட்டாங்க. ஷீ ஹேட் நத்திங் லெஃப்ட். அதையும் வந்துட்டு கடவுள் வந்து நோட்டீஸ் பண்ணாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இந்த கான்செப்ட் வந்துட்டு இந்த அம்பானி கல்யாணம் நடந்தப்போ வந்து கேட்டோம். அப்பா கூட ஃபீச்சர் டாக் வந்து எடுத்தாங்க ரீசெண்டாக. அவ்வளோ செலவழிச்சாரு, பட் ஸ்டில் இட் வாஸ் ஒன்லி 0.005% ஆஃப் இஸ் வெல்த். பட் நம்ம யாராவது கல்யாணம் பண்ணால் நமக்கு இருக்க காசு எல்லாமே வந்துட்டு போடுறோம். சிமிலர் கான்செப்ட். அவங்க நிறைய கொடுத்தாங்க, பட் இட் வாஸ் ஆஃப் நோ வேல்யூ டு. அவங்க வந்துட்டு நான் கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க, பட் அது எதுக்கு கொடுக்குறோம் என்ற ஒரு தாட் வந்துட்டு பிஹைண்ட் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இந்த லெசன் அபவுட் ஆஃபரிங்கில் வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து டச் ஆகும். நம்மளும் வந்துட்டு நம்ம டைட்ஸ் கொடுக்கும்போது வந்துட்டு யோசிக்கிறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு நிறையா வந்திருக்கு. எனக்கும் வந்துட்டு நான் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கும் இந்த டவுட்ஸ் நிறையா இருந்துச்சு. டைட்ஸ் நம்ம கொடுக்கணுமா, நம்ம கொடுக்குற டைத் வந்துட்டு ஒழுங்காக யூஸ் ஆகுதா, கொடுக்குறது ரைட்டா அப்படின்னு வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அப்போ ஐ மே ஹேட் டன் சம் ஸ்டடீஸ். எனக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு சேம் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இந்த லெசன்லேயும் வந்துட்டு டச் பண்ணுறாங்க. ஜீசஸ் வந்துட்டு வாஸ் ஹி இன் கம்ப்ளீட் அக்ரியன்ஸ்? அந்த டைமில் வந்துட்டு டெம்பிள் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு, அந்த கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்றது வந்துட்டு கடவுளுக்கு வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சா? அந்த டைமில் இருந்த டெம்பிள் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு, இதெல்லாமே வந்துட்டு கடவுளுக்கு வந்து அந்த சிஸ்டமில் வந்து கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சா? நம்ம பார்த்தோன்னா கிடையாது. இந்த ஸ்டோரி வந்து மார்க் சாப்டர் 12 இருக்குது. நம்ம மார்க் சாப்டர் 11 verse 15 and 18 வாசிப்போம். மார்க் 11, 15 and 18. 15 to 18, சாரி. In next to 18 verse வாசிச்சாங்க. என்ன சொல்றாங்க? The scribes and chief priests heard it and sought how they might destroy him, for they feared him, because all the people were astonished at his doctrine. So இங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து டைரக்டா யார் அட்டாக் பண்றாரு? ஸ்கிரைப்ஸ், சீஃப் ப்ரீஸ்ட். யாரு? டெம்பிளை நடத்திக்கிட்டு இருந்த அத்தாரிட்டிஸ். இவங்களை பார்த்து தான் வந்து கடவுள் வந்து திட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் ப்ரேயரை யூ மேட் இட் அ டென் ஆஃப் தீவ்ஸ். நீங்கள் வந்து கல்லர்கள் இருக்க இடத்த வந்துட்டு டெம்பிளாக மாற்றிட்டு வரீங்க அப்படின்னு வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கே நடக்குது? 11th சாப்டரில் வந்து நடக்குது. அதே ஜஸ்ட் 1 சாப்டர் ஆஃப்டர் தட் 12th சாப்டரில் ஒரு உமன் வந்து ஆஃபரிங் கொடுக்குறாங்க. அதே டெம்பிளுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. அங்கே தான் வந்துட்டு கடவுள் வந்து ஹி ஹஸ் கால்ட் இட் அ டென் ஆஃப் தீவ்ஸ். அதே இடத்துக்கு தான் வந்து ஆஃபரிங் கொடுக்குறாங்க. ஆனால் ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவள் பாரு கொண்டு வந்து கடவுளுக்காக ஆஃபரிங் கொடுத்துருக்கா அப்படின்னு வந்துட்டு காட் இஸ் அப்ரிஷியேட்டிங் ஹர் தேர். அவங்க வந்துட்டு கடவுள் வந்துட்டு சொல்ல இங்கே வந்து இவ்வளோ தப்பு நடக்குது, ஆனாலும் எதுக்கு இங்கே வந்து ஆஃபரிங் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரல. கடவுள் வந்துட்டு வாட் எவர் இஸ் சப்போஸ் டு பி கிவன் டு காட், கடவுளுக்கு வந்து கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறமா என்ன நடக்குன்றது வந்துட்டு இட் இஸ் அப் டு காட் அண்ட் த பர்சன் ஹூ ஹேஸ் த மணி. அந்த ஸ்டுவர்ட்ஷிப் ரோலை வந்துட்டு கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து எப்படி போகணுமோ அப்படி போகணும் வந்துட்டு நம்மளுக்குள்ளே வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து கிங்காக இருந்தது வந்து ஹெராட் வந்துட்டு ஜான் த பேப்டிஸ்ட்டை பிஹேட் பண்ணார். ஜீசஸே வந்துட்டு இது பண்ண பார்த்தார். பட் ஸ்டில் கடவுள் என்ன பண்ணுறாரு? நீங்கள் வந்து கொடுக்குற ஆஃபரிங்க கொடுங்கன்னு வந்துட்டு அந்த உமனை அப்ரிஷியேட் தான் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுக்காதீங்கன்னு வந்துட்டு எங்கேயுமே சொல்ல வரல. இன்னொரு விதத்தில் நம்ம பார்த்தோன்னா வந்து எல்லாரும் டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா? இதே நம்ம இன்கம் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கோமோ இல்லையோ, என்ன வாங்கினாலும் அதில் டேக்ஸ் இருக்குது. பெட்ரோலுக்கு ஒரு டேக்ஸ் இருக்குது, என்ன வாங்கினாலும் ஜிஎஸ்டி இருக்குது. அந்த டேக்ஸ் வந்து யோசிக்காமல் பே பண்ணுறோம். அவங்க கவர்மெண்ட் அதாச்சும் என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு யாருக்கும் தெரியாது, தெரியும், ஆனாலும் வந்துட்டு யோசிக்காமல் பே பண்ணி ஆகணும்னு வந்து பே பண்ணுறோம். பட் ஆஃபரிங்க்கு வரும்போது வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறோம்.
யோசிக்கிறது ஒரு விதத்துலையும் நல்லதான். ஏன்னா நம்ம காசு வந்து கடவுளுடைய காசுக்காக வந்து கொடுக்குறோம். பட் ஆனாலும் வந்துட்டு கடவுள் என்ன சொல்ல வராங்கன்னா, we have to keep giving whatever we are giving அப்படின்னு வந்துட்டு பார்ப்போம். லெசனில் வந்து லாஸ்ட்டில் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. The story contains a deep lesson about the management of resources. Giving to God's cause does not depend on the actions of leaders to have validity. The religious leadership of the temple was corrupt, but Jesus did not thereby affirm withholding offerings. If ever there were a corrupt leadership, those at this time were among the worst, and Jesus knew it too. ஸோ இந்த லெசனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரிலீஜியஸ் லீடர்ஷிப் வந்து கரப்டாக இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் இருந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த டைம்லேயே வந்துட்டு ஜீசஸ் என்ன பண்ணாங்கன்னா ஆஃபரிங்ஸ் கொடுங்கன்னு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து நம்ம பார்க்குற கரப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்துட்டு கடவுள் சொல்கிறாங்க. இட் இஸ் ட்ரூ தட் லீடர்ஸ் ஹேவ் அ சேக்ரெட் ரெஸ்பான்சிபிலிட்டி யூஸ் ரிசோர்சஸ் இன் அக்கார்டிங்ஸ் டு வித் த வில் ஆஃப் காட். But even if they do not, those who give to the cause of God are still blessed in their giving, as is this woman. ஸோ கடவுள் எப்படி வந்துட்டு அந்த உமனை வந்துட்டு பிளஸ் பண்ணாங்களோ, கடவுள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க திரும்ப அந்த ஸோ அந்த இருந்த எல்லா பணக்காரங்க கூட மேலே வந்துட்டு கடவுள் வந்துட்டு இந்த உமனை வந்து வச்சாங்க. ஸோ நம்மளும் வந்து நம்ம ஆஃபரிங்ஸ் கொடுக்குற மென்டாலிட்டி வந்து ரைட்டாக இருந்துச்சு. எவ்வளோ கொடுக்குறோன்றது கரெக்ட் கிடையாது, நம்ம தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் கிவிங் ஆஃபரிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா காட் வந்துட்டு நம்மளை ஹி வில் புட் அஸ் இன் அ வெரி வெரி ஹை பிளேஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதான் வந்துட்டு வாட் எவர் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி அபவுட் ஆஃபரிங். வேறு யாருக்காவது பாயிண்ட்ஸ் இல்லைனா கொஷின்ஸ் இருந்தால் வந்து வி கேன் டிஸ்கஸ். ஆமாம். ம் ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இங்கே மட்டும் கிடையாது, அட்வென்டிஸ்ட் கம்யூனிட்டிலே இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால தான் நான் என்ன நினச்சேன்னா இந்த லெசன் படிக்கும்போது லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் பற்றி கம்ப்ளீட் லெசன் இருந்தாலும் இந்த ஒரு சாப்டர் இட் இஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ட் பார்க்க போனீங்கன்னா லாஸ்ட் டேஸில் வந்துட்டு இந்த ஒரு லெசனை வந்து ஸ்பெசிஃபிக்காக எது கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு ஐ ஃபீல். அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ நான் வாட்ஸ்அ பேசேஜில் வந்து டைரெக்டாக வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ பாட்டி சொன்ன மாதிரி தான் நம்ம கடவுளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து நான் கொடுக்குறது வந்துட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறமா அது எங்கே யூஸ் ஆகுது, யார் என்ன பண்ணுறான்றது வந்துட்டு யோசிக்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் அப் டு அஸ். இது வந்து காட் வில் டேக் கேர் ஆஃப் இட். பாஸ் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்டி அது அது வந்து இட்ஸ் ஹேப்னிங் எவ்ரிவேர். பட் என்னன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. கடவுள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தோஸ் ஹூ ராப் காட்ஸ் மணி தே வில் பி ஜட்ஜ்ட். அவங்க வந்து ஜட்ஜ் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம என்னன்னா இஃப் வி டோன்ட் பே த டைத் தென் வி ஆர் ஆல்சோ ஜாயினிங் ராபிங் தெம். நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன கடவுள் சொல்லியிருக்கார் நம்ம வந்து அது பண்ணோம். ஏப்ராம் டைமில் அவரே போய் மெல்கிசெடெக் கிங் போய் டைத் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ விஸ்வாசம் இருந்துச்சு, எவ்வளோ ஃபேத் இருந்துச்சு ஏப்ராம்க்கு. when he came to know that Melchizedek was a priest, he gave 1/10, though he captured those places. So how sensitive and so important is the tithe. So in the Mark chapter 12 வந்துட்டு இன்னொரு verse வாசிப்போம். verse 17, Mark chapter 12 verse 17, 1:7. ஸோ கடவுள் இங்கே வந்துட்டு இது ஆஃபரிங் பற்றி கிடையாது, இது டேக்ஸ் பற்றி. அந்த டைமில் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுமா இருந்துச்சு. யாரோ வந்து கடவுள்கிட்ட கேட்குறேன், கடவுள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுமா கொடுங்க. அந்த டைமில் கவர்மெண்ட் நல்லா இருந்துச்சா? இல்லை, வேறு
அக்கார்டிங் டு காட்ஸ் பிரின்சிபல்ஸ் நோ, அந்த கவர்மெண்ட் தான் கடவுளை குரூசிஃபையே பண்ணாங்க. பட் ஸ்டில் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அவனுக்கு என்ன கொடுக்குமோ யூ கிவ் இட், வாட் இஸ் காட்ஸ் யூ கிவ் டு காட்ஸ். ஸோ வாட் எவர் வி ஆர் சப்போஸ் டு பே அக்கார்டிங் டு சர்டன் ரூல்ஸ் டு த கவர்மெண்ட் ஆர் வாட் எவர், நம்ம பே பண்ணுறது பே பண்ணும். அதே மாதிரி தான் ஆஃபரிங்கும். நம்ம வந்துட்டு நம்ம ஹோல் ஹார்ட்டடாக நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்தோன்னா வி வில் நாட் பி ராபிங். இப்போ பாஸ்டர் சொன்னபடி அதை யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு தேர் ராபிங் காட், அவங்க வந்து கடவுள்கிட்ட வந்துட்டு திருடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்காம இருந்தோன்னா நம்மளும் அதே தப்பை தான் வந்துட்டு செய்கிறோம். இன்னொன்று வந்து டைத் கொடுக்காம போர் பீப்புள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம டைத் கொடுத்துட்டும் அதை செய்யலாம். டைத் காசு தான் வந்துட்டு அங்கே கொடுக்கணுன்னு வந்துட்டு அவசியம் கிடையாது. நம்ம இன்னும் டீப் ஸ்டடி பண்ணோன்னா பைபிளில் செகண்ட் டைத்துன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கடவுள் பைபிளில் வந்துட்டு நீங்கள் இன்னொரு 10% வந்துட்டு ஏழைங்களுக்கு கொடுங்கன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பட் இப்போது நம்ம அதுக்குள்ளே போகிறோன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் இருக்க லெசன்ஸை வந்துட்டு கவர் பண்ண முடியாது. ஸோ வேறு யாருக்கும் ஏதாவது கொஷின்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்துட்டு வி கேன் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ கம்மிங் டு தி ஆக்சுவல் லெசன், லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மண்டே லெசனுக்கு வந்துட்டு வருவோம். மார்க் 13 ஃபர்ஸ்ட் 2 verses வாசிப்போம். ஓகே போதாண்டி. ஸோ இப்போ பார்க்குறோன்னா மார்க் சாப்டர் 12 வந்துட்டு கடவுள் லாட் ஆஃப் டைம் டெம்பிளில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு டெம்பிளில் வந்து ஆஃபரிங் கிட்ட வந்து உட்காராங்க. முடிச்சுட்டு டெம்பிள்லேருந்து வெளியே வராங்க. வெளியில் வரும்போது வந்துட்டு அவங்க டிசைபிள்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் பாருங்கள், see what manner of stones and what buildings are here. ஸோ டேனியல் ஒரு 2 பிக்சர்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். அது ஸோ டிசைபிள்ஸ் வந்து ஜீசஸ்ட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துட்டு இந்த டெம்பிளை கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் டெம்பிள். பட் ஸ்டில் அந்த டைமில் வந்து இட் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரக்டட், இட் வாஸ் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த டைமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. டிசைபிள்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஜீசஸ் பாருங்கள் இந்த டெம்பிள் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு வந்துட்டு. கடவுள் என்ன சொல்கிறாங்க, see thou these great buildings, there shall not be left one stone upon another that shall not be thrown down. ஸோ கடவுள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன பில்டிங், ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு கல் மேலேயும் ஒன்று இருக்காது, கம்ப்ளீட்டாக வந்துட்டு காணாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போய் யார்கிட்டயோ வந்துட்டு சொல்கிறீங்க இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, அவங்க சொல்கிறாங்க இது அப்படியே நாசமாக போயிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஷாக், டிசைபிள்ஸ்க்கு எல்லாருமே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறமா போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜீசஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் மேலே போய் உட்காராங்க. ஜீசஸ் வந்துட்டு தனியாக போய் உட்காராங்க. மேபி ஈவினிங் ஹி வாண்டட் டு ஸ்பெண்ட் சம் டைம் அலோன். தனியாக போய் உட்காடுறாங்க. இதான் அந்த டெம்பிள். இட் இஸ் ஒன்லி ரெப்ரசன்டேஷன், எப்படியே இருந்திருக்குமான்னு தெரியல. பட் இட் இஸ் அ வெரி பிக் ஏரியா, நல்லா கட்டியிருக்காங்க. பில்லர்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அண்ட் ஹை. அந்த டைமில் இருந்த டெக்னாலஜிக்கு வந்துட்டு இதை எப்படி கட்டினாங்கன்னு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னும் புரியலன்னு தான் வந்துட்டு பார்க்குறோம். ஸோ அதான் இது பேசிட்டு ஜீசஸ் வந்து இதை சொல்லிடுறாங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடுவோன்னா. அதுக்கப்புறமா ஒரு மவுண்டன் மேலே ஜீசஸ் வந்துட்டு தனியாக போய் உட்காடுறாங்க. அங்கே பீட்டர், ஜேம்ஸ், ஜான் அண்ட் ஆண்ட்ரூ 4 பேர் மட்டும் போகிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க, கடவுளே நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இந்த டெம்பிள் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு, இது எப்போ என்னைக்கு நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. verse 4 வாசிச்சோன்னா, tell us when all these things be and what shall be the sign when all these shall be fulfilled. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு க்யூரியாசிட்டி தாங்க முடியல. நமக்கு ஜீசஸ் என்னடா இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க டெம்பிள், இது வந்து அழிஞ்சணும்னு சொல்கிறாங்களே, என்ன ஆக போகுது, எப்போ ஆக போகுதுன்னு வந்துட்டு க்யூரியாசிட்டி அவங்களுக்கு தாங்காமல் என்ன பண்ணுறாங்க, ஜீசஸ்ட்ட போய் வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, இங்கே லெசனில் கொடுத்துருக்க ஒரு பேசேஜ் வந்துட்டு வாசிப்போம். as Christ's attention was attracted to the magnificence of the temple, what must have been the unuttered thoughts of the rejected one. The view before him was indeed beautiful, but he said with sadness, I see it all. The buildings are indeed wonderful. You point to these walls as apparently indestructible. But listen to my words. The day will come
when there shall not be left one stone upon another that shall not be thrown down. ஸோ ஜீசஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இது பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, யூ கேன் திங்க் இதை வந்துட்டு அழிக்கவே முடியாதுன்னு நீங்கள் யோசிக்கலாம், பட் இது வந்து நடக்கும் அப்படின்னு வந்துட்டு கடவுள் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு சில திங்ஸை வந்துட்டு சொல்கிறாங்க. கடவுள் வந்துட்டு டைரெக்டாக அவங்க கொஸ்டினை வந்துட்டு ஆன்சர் பண்ணவே இல்லை. கடவுள் வந்துட்டு வேறு விஷயங்களை வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. ஒன்றுனா வாசிப்போ. Verse 5, take heed lest any man deceive you, for many shall come in my name, saying, I am Christ, and shall deceive many. And ye shall hear of wars, of rumors of wars, but be ye not troubled, for such things must needs be, but the end shall not be yet. For nation shall rise against nation. So கடவுள் வந்துட்டு எண்ட் டேஸில் வந்துட்டு என்னென்ன நடக்கும்னு வந்துட்டு verse 13 வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. ஸோ கேட்ட கொஸ்டினை விட்டுட்டு சம் அதர் திங்ஸ் கடவுள் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. ஸோ வாட் குட் ஹவ் பீன் த தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் திஸ்? அவங்க வந்து என்ன கேட்டாங்க, இது எப்போ நடக்கும் என்னன்னு வந்து கேட்டாங்க. பட் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அப்புறமா மச் ஃபியூச்சர் இன்னும் நடக்காத விஷயங்களை பற்றி வந்துட்டு கடவுள் டிசைபிள்ஸ்ட்டை வந்துட்டு சொல்ல வந்துட்டு வராங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா கடவுள் வந்துட்டு ஹி வாஸ் வாண்டிங் டு டெல் ஆல் திஸ். அவங்களுக்கு வந்துட்டு உலகத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வார்னிங் கொடுக்கணும்னு வந்துட்டு ஆசை. ஆனால் எப்போ கொடுக்கணும்னு வந்துட்டு கடவுளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. டிசைபிள்ஸ் வந்துட்டு இவங்க 4 பேர் இப்போ இப்படி கேட்கும்போது வந்துட்டு கடவுள் சாதிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தேவையான வார்னிங்கை வந்துட்டு அங்கே கொடுக்குறாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு வேர்ஸ் ஐ வாண்ட் டு ரீட். ஓகே, அதுக்கு வந்துட்டு நம்ம அப்புறமா வருவோம். ஸோ கடவுள் வந்துட்டு இங்கே நிறையா இன்சிடென்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க. இதெல்லாமே வந்துட்டு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த திங்ஸ் டு கம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 பேர் போயிருக்காங்க, பீட்டர், ஜேம்ஸ், ஜான் அண்ட் ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ வந்துட்டு பைபிளில் எந்த புக்ஸுமே எழுதலை. இன்னும் மீதி 3 பேர் எழுதியிருக்க புக்ஸில் நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா கடவுள் இந்த சாப்டரில் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸை வந்துட்டு எல்லாருமே அவங்க புக்ஸில் வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜானில் வந்துட்டு ஜான் வந்துட்டு ஆன்டி கிரைஸ்ட் பற்றி வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க, ஹோலி ஸ்பிரிட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. பீட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பீட்டரில் செகண்ட் கமிங் லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸை பற்றி ஈவன் பீட்டர் ஆல்சோ மென்ஷன்ஸ். ஜேம்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்க சில ஃபியூ பாயிண்ட்ஸை வந்துட்டு அவர் புக்கில் வந்து டச் பண்ணிட்டு வராருன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வந்துட்டு டிசைபிள்ஸ் கேட்டுட்டு அவங்களும் சும்மா விடலை. தே அண்டர்ஸ்டுட் த இம்பார்ட்டன்ஸ். இது வேறவங்களுக்கு எவ்வளோ தேவை என்னன்னு தெரிஞ்சு அதை வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அவங்க புக்ஸ்லேயும் வந்துட்டு பட் அவங்க வந்து அதை வந்து லெட்டர்ஸாக வந்துட்டு வேறவங்களுக்கு எழுந்தாங்க, அவங்க தெரிஞ்சவங்களுக்கு. பட் ஃபார் நவ் நம்மளுக்கு வந்து இப்போ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான வார்னிங்ஸாக இருக்குதுன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுற கஷ்டங்களை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க. சில திங்ஸை வந்துட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். தேர் வில் பி வார்ஸ், கிங்டம் அகெயின்ஸ்ட் கிங்டம், brother shall betray the brother, children shall betray their parents, family-kulla problems, war in nations, sun will darken. இந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு கடவுள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே வரோம். இதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக பார்த்தோன்னா ரெவலேஷனில் இருக்குது. கடவுள் கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு டேனியலும் வந்துட்டு டீட்டெயிலாக இருக்குது. நம்ம இன்னும் ஃபர்தர் போகும்போது வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ காஸ்பிள் புக்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஜீசஸ் லைஃபோட ஸ்டோரிஸ் கிடையாது. இட் இஸ் அந்த புக்ஸில் வந்துட்டு திங்ஸ் ஆஃப் த பாஸ்ட், நடந்த விஷயங்க, நடக்க போகிற விஷயங்களையும் பற்றி வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்தர் இப்போ டியூஸ்டே லெசனுக்கு வந்துட்டு போவோம். த அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் சாப்டரில் வந்துட்டு லெசனில் இந்த பேசேஜ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னன்னு வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். யாராவது மார்க் சாப்டர் 13 verses 14 to 18 வாசி.
ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு பேசிக் இந்த வேர்ஸஸ் படிக்கும்போது வந்துட்டு கடவுள் வந்துட்டு டிசைபிள்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது. ஜீசஸ் வந்து அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் பற்றி பேசுகிறாங்க. ஜீசஸ் ஈவன் மென்ஷன்ஸ் ஸ்போக்கன் ஆஃப் பை டேனியல் த ப்ராஃபெட். ஜீசஸ் வந்துட்டு டைரெக்டாக டேனியலை வந்துட்டு கோட் பண்ணுறாங்க. நம்ம அந்த வேர்ஸ் வாசிப்போம். டேனியல் 9:26-27. ஓகே, போதும் ஆண்டி. ஓகே, ஸோ மார்க் சாப்டர் 9:26-27 பார்த்தோன்னா 26 வேர்ஸில் வந்துட்டு தி அனாயிண்டட் ஒன் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அனாயிண்டட் ஒன்னா யார்? ஹூ இஸ் தி அனாயிண்டட் ஒன் இன் டேனியல் சாப்டர் 9? ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு இந்த ஹீப்ரூ வேர்டில் வந்து பார்த்தோன்னா மசியான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் மெசையா. ஸோ ஆப்வியஸ்லி இட் ரெஃபர்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னும் ஃபர்தர் வாசிச்சோன்னா அங்கே வந்து த பிரின்ஸ் ஹூ இஸ் டு கம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாருன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோன்னா த சிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 70 AD வந்துட்டு டைட்டஸ்ன்ற ஒருத்தர்னால வந்துட்டு அது வந்து அழிக்கப்படுது. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை தான் வந்துட்டு இங்கே வந்து ரெஃபர் பண்ணுறாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். பட் ஜீசஸ் வந்துட்டு இங்கே மார்க் சாப்டர் 13 அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த ஸ்டோரியோட கான்டெக்ஸ்டில் பார்த்தோன்னா டிசைபிள்ஸ் வந்து கேட்குறாங்க டெம்பிள் எப்போ அழியோன்னு வந்து கேட்குறாங்க. ஜீசஸ் வந்து ஒரு டெசலேஷனாக ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்குறோம். ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. பட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா லெசனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மெனி ஸ்காலர்ஸ் பிலீவ் தட் திஸ் அபாமினேஷன் ரெஃபர்ஸ் டு த டெசிக்ரேஷன் ஆஃப் த டெம்பிள் இன் த 2nd century BC. But that doesn't work though. Jesus describes the abomination of desolation as something that occurs after his own time here. So it hardly refers to something that happened 2 centuries before. So கடவுள் இங்கே வந்துட்டு பேசும்போது வந்துட்டு he speaks of things அந்த டைமில் நடக்கிற பற்றியும் பேசுகிறாங்க, ஃப்யூச்சரில் நடக்கிற டைம்ஸ் பற்றியும் வந்து பேசுகிறாங்க. அந்த டைமில் நடக்கிறப்போ வந்துட்டு தீஸ் டேஸ் திஸ் டே அப்படின்னு வந்து இங்கிலீஷில் வந்துட்டு மென்ஷன் பண்ணி வந்து பேசுகிறாங்க. ஃப்யூச்சரில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு தோஸ் டேஸ் தட் டே அப்படின்னு வந்துட்டு ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா வந்து இட் இஸ் சம்திங் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த லாங்கர் ரன் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் என்னென்னா it refers to the planting of the Roman pagan standards in Israel during the siege of Jerusalem in the late AD 60. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ரோமன்ஸ் வந்துட்டு அவங்க பேகனிசமை வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஐடலேட்ரி வேறு அதர் ரிச்சுவல்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா வந்து நான் வந்து இந்த ஒரு இட் இஸ் ரிட்டன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் யார் புக்கை வந்து எழுதியிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களும் வந்து எவ்ரி வீக் லெசனை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நேற்று அதை வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த இந்த புக்குடைய ஆத்தர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு இருந்த இஸ்ரேலைட்ஸ்க்கு வேறு யாரோ வந்து ப்ராஃபஸி கொடுத்துருந்தாங்களாம், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும், நீங்கள் வந்து இங்கே வந்து எஸ்கேப் ஆகிறது பெட்டருன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா மலையில் போய் தங்குறாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இங்கேயும் வந்துட்டு கடவுள் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. 14th verse எண்டில் வந்து பார்த்தோன்னா தென் லெட் தெம் தட் பி இன் ஜூடியா ஃப்ளீ டு த மவுண்டன். ஸோ மவுண்டன்ஸில் போய் வந்துட்டு தப்பிச்சு வாழ்கிறாங்கன்னு வந்து பார்க்குறோம். ஸோ இந்த 13th chapter மென்ஷன் பண்ணியிருக்க அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் வந்து என்னென்னா தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ரோமன் பேப்பசி. அதை தான் வந்துட்டு இங்கே ஒரு அபாமினேஷனாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் யாருக்கோ ஏதாவது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இல்லைனா கொஷின்ஸ் ஏதாவது இருக்குதா? இஃப் நாட் வி வில் மூவ் டு தி வெட்னஸ்டேஸ் லெசன். வெட்னஸ்டே லெசனில் வந்துட்டு த கிரேட் டிபுலேஷன் மார்க் சாப்டர் 13 verse 19 வாசிப்போம்.
ஓகேண்டி போதும். ஸோ இங்கே பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, தோஸ் டேஸ் திஸ் டேன்னு வந்து கடவுள் மென்ஷன் பண்ணாங்க. இந்த வேர்ஸில் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபார் இன் தோஸ் டேஸ், அப்போனா ஃப்யூச்சரில் எப்பயோ வந்துட்டு தேர் வில் பி ஸோ மச் அஃப்ளிக்ஷன் தட் வி ஹவ் நாட் சீன் அப் டு திஸ் டைம். ஸோ இந்த காலத்தை நம்ம பார்த்துருக்க கஷ்டத்தை விட ரொம்ப கஷ்டம் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு கடவுள் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு கடவுள் வந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் இப்படியே 19லேருந்து கீழே வாசிச்சுட்டு வந்தோன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டே வராங்க. I expect that the Lord had shortened those days. No flesh should be saved, but for the elect's sake whom he had chosen, he had shortened the days. And okay, ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம முன்னாடி வருவோம். இன்னும் நம்ம மார்க் 13-14 ப்ரீவியஸ் லெசனில் வாசிச்ச மாதிரி நம்ம பார்த்தோம்னா டேனியல் 9ல் வந்துட்டு 2300 ப்ராஃபஸியாக வந்துட்டு டச் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா இந்த டைம் அண்ட் ஹாஃப் அ டைம். ஸோ இது பார்த்தோன்னா நம்ம ப்ராஃபட்டிக் கேல்குலேஷனில் பார்த்தோன்னா இட் இஸ் 1260 இயர்ஸ்ன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ டார்க் ஏஜஸ். இந்த டைமில் வந்துட்டு AD 538லேருந்து AD 1798 இந்த டைமில் வந்துட்டு த லிட்டில் ஹார்னுடைய பவர் வந்துட்டு ரொம்ப இருந்துச்சு. ஆக்சுவல் கிறிஸ்டியானிட்டி வந்துட்டு அந்த டைமில் சர்வைவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் வாஸ் ஆல்சோ அ ஃபேஸ் ஆஃப் பர்சிக்யூஷன். அந்த டைமில் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பர்சிக்யூஷன் வந்துட்டு இருந்துச்சு. த கோல் அட் தட் டைம் வாஸ் ஆக்சுவல் கிறிஸ்டியானிட்டியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு அபாலிஷ் பண்ணோன்ற ஒரு எய்மோட தான் வந்துட்டு அந்த டைமில் வந்து இருந்த கவர்னன்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் சம்திங் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு காட் வந்துட்டு இங்கே டச் பண்ணுறாங்க. Mark chapter 13 verses 21 to 23 வாசி. கடவுள் வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் செகண்ட் டைம் இந்த பேசேஜில் வந்து கடவுள் வந்துட்டு ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம வாசித்தோம் வேர்ஸ் ஓகே அது இங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 டைம் வந்துட்டு ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் பற்றி வந்துட்டு கடவுள் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. பிகாஸ் காட் திங்ஸ் இட் இஸ் வெரி வைட்டல் ஃபார் அஸ். இதே சேம் திங்ஸாக வந்துட்டு இங்கே இருந்த இதே ஜான் தான் இந்த உட்காந்து கேட்டுருக்கு. ஜான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜான் செகண்ட் ஜான்லேயே வந்துட்டு இதை பற்றி ஜான் ஆல்சோ ரைட்ஸ் அவங்க வந்து லெட்டர் எழுதும் போதுன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ கடவுள் என்ன சொல்கிறாங்க, ஃபார் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஃபால்ஸ் கிரைஸ்ட் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஷல் ரைஸ் and shall shew signs and wonders to seduce, if it were possible, even the elect. Take ye heed, behold, I have foretold you all things. ஸோ கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு ஐ எம் டெல்லிங் யூ verse chapter 30 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பிகாஸ் யூ ஹாவ் டு பி ரெடி. இதெல்லாம் வந்துட்டு நடக்கலான்ட்டு இல்லை, நடந்தே நடக்கும்னு கடவுள் வந்துட்டு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு தேவையான வார்னிங்ஸை வந்துட்டு கொடுக்குறாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ தேர்ஸ்டே லெசனுக்கு நம்ம மூவ் பண்ணோன்னா த கம்மிங் ஆஃப் த சன் ஆஃப் மேன். கடவுள் வந்துட்டு ஸ்டில் கோயிங் அவுட் ஆஃப் டாபிக். டிசைபிள்ஸ் கேட்ட கொஷனை விட எக்ஸ்ட்ரா வந்துட்டு டிசைபிள்ஸ்க்கு வந்துட்டு சொல்கிறாங்கன்னு வந்துட்டு பார்ப்போம். இது வந்துட்டு மார்க் 13:24 to 32 வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து கடவுள் வந்துட்டு அரவுண்ட் த டைம் ஆஃப் செகண்ட் கம்மிங் என்னென்ன நடக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. So the sun shall be darkened, moon shall not give her light, stars shall fall away. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நடக்கும். நம்ம இப்போ எல்லாமே வாசிக்கிறோம், வந்து நம்மளுக்கு டைம் கிடையாது. பட் நம்ம போய் வாசித்து பார்த்தோன்னா கடவுள் வந்துட்டு இஸ் கிவிங் அ டீட்டெயில் லிஸ்ட். நான் வந்துட்டு செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் வந்துட்டு வரும்போது என்னென்ன நடக்கும்னு வந்துட்டு கடவுள் சொல்லிகிட்டே வராங்க. அந்த டைமில் வந்து டிசைபிள்ஸ்க்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு இறந்துட்டு ஹெவனுக்கு போயிட்டு திரும்ப வருவாங்கன்ற கான்செப்டும் தெரிஞ்சிருந்துச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா டிசைபிள்ஸ் அப்புறமா எல்லாரும் அந்த டைமில் இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ்க்கு மைண்டில் வந்து என்ன இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தோன்னா, ஜீசஸ் வந்துட்டு பைபிளில் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்குது, ஒரு மெசேஜ் வருவாங்க, ஹி வில் கம் அண்ட் செட் அப் அ கிரேட் கிங்டம்.
ஸோ எல்லார் மைண்ட்ஸ்லையும் என்ன பாயிண்ட் இருந்துச்சுன்னா, இந்த கிங்டம் வந்துட்டு ஹெவனில் கிடையாது, கடவுள் வருவார், இங்கே வந்துட்டு எல்லா ராஜாங்களையும் வந்துட்டு தோக்கடிச்சிட்டு அவர் தான் வந்துட்டு ஒரு பெரிய ராஜாவை உட்கார போகிறான்ற ஒரு அசம்ஷனில் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பிரேக் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு கடவுள் வந்து டிசைபிள்ஸ்க்கு இதை வந்துட்டு சொல்லியிருக்கலாம். verse 34 சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, for the son of man is a man taking a far journey who left his house and gave authority to his servants to every man his work and commanded the porter to watch. Watch ye therefore, for ye know ye not when the master of the house cometh at even or at midnight or at the cock crowing or in the morning, lest coming suddenly he find you sleeping. And what I say unto you, I say unto all, watch. ஸோ கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு கடவுள் எப்போ வருவாங்க, எப்படி வருவாங்க, என்னன்னு யாருக்குமே வந்துட்டு தெரியாது. த ஒன்லி திங் ஐ எம் டெல்லிங் யூ இஸ் வாட்ச். நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி என்னென்ன நடக்குதுன்னு உங்கள் சுற்றி பாருங்கள். அதை நீங்கள் பார்த்து இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு யூ வில் பி கிரேட்லி பிளெஸ்ட் அப்படின்னு வந்துட்டு கடவுள் வந்துட்டு சொல்கிறாங்க. யூ வில் பி மச் மோர் ரெடி ஃபார் வாட் இஸ் டு கம். என்ன நடக்க போகிறதுன்னு பற்றி நம்ம தெரிஞ்சு அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தோன்னா அதுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு கடவுள் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த பற்றி வந்துட்டு செகண்ட் பீட்டர் 3 சாப்டர் 3லேயும் வந்துட்டு பீட்டர் எழுதுறாரு. ரெவலேஷன்லேயும் வந்துட்டு ஜான் வந்துட்டு இதை பற்றி நிறையா வந்துட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னு வந்துட்டு தெரியும். இன்னொரு பேசேஜ் வாசிப்போம். மார்க் சாப்டர் 13 verse 30 to 32 வாசிப்போம். ஓகே, ஸோ கடவுள் இங்கே சொல்கிறாங்க, வெரிலி ஐ சே unto you that this generation shall not pass till all these things be done. Heaven and earth shall pass away, but my word shall not pass. But of that day and of that hour knoweth no man, no, not the angels which are heaven, neither the Son, but the Father. So கடவுள் verse 32 சொல்கிறாங்க, but of that day and of that hour. So it is pointing to sometime in the future. So ஃப்யூச்சரில் வந்து நடக்க போகிற ஏதோ ஒரு ஈவெண்ட்டை பற்றி கடவுள் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் 30th verse என்ன சொல்கிறாங்க, வெரிலி ஐ சே unto you that this generation shall not pass till all the things have been done. ஸோ இந்த நடக்க போகிற இதை வந்துட்டு இந்த திஸ் ஜெனரேஷன் சொல்கிறாங்க. ஸோ காட் மென்ட் தி ஜூவிஷ் ஜெனரேஷன் வந்துட்டு நடக்க போகிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து விட்னஸ் பண்ணுவாங்கன்னு வந்துட்டு அங்கேயும் வந்து டிசைபிள்ஸ்க்கு வந்துட்டு சொல்லிகிட்டே வராங்க. திரும்ப verse 33ல பார்த்தோன்னா காட் சேஸ், டேக் ye heed, watch and pray, for ye know not when the time is. ஸோ கடவுள் வந்துட்டு திரும்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, வாட்ச், ப்ரே, டேக் ஹீட், பி ரெடின்னு வந்துட்டு டிசைபிள்ஸ்க்கு வந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மார்க் சாப்டர் 13ல வந்துட்டு வாட் எவர் ஐ லேர்ன்ட் அஸ் லெசன்ஸ் ஐ ஹவ் புட் ஃபார்வர்ட். இன்னும் யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம we can discuss for some time. If there is not, now I will give some concluding points and finish. Okay, but of that day and of that hour knoweth no man, no, not the angels which are in heaven, neither the Son, but the Father. Yes. So the way I look at it is, see, Jesus is also waiting for some things to get fulfilled. I mean, there is the part of spreading the gospel, even that is mentioned here. But neither the Son, what he mentions is the Son as in him being in earth at that point. But he says, but the Father knows. So if the Father knows, Christ will know, the Holy Spirit will also obviously know. So and that part there is no confusion, because they all three are one. What one knows, everyone knows. So I don't think it is meant in that way. Yeah. Yes. No. I don't know the exact interpretation of the word Son here,
but I for sure know that it does not mean how you are asking it to be, because So what context I asked is, now Jesus, while he told one stone upon the other will not be there, he knows. Yes. He knows in the future also. yes, அந்த ஒரு கல்லு மேல ஒரு கல் இருக்காது. That's why he is foretelling the future to the disciples. But at that point of time, it was not needed for them to know when will the temple be destructed or whatever. yeah, With a similar context only I am comparing over here. okay, So my comparison is, while he knows that in the future the temple will not be there, he knows it for yes, sure. That's why he's sad. Similarly, if you so I was just confused. If that is the reason, what is this that says not even the sun will know when? okay. So that was my confusion. Make sense, Ronnie? Yeah, I understood your question. So we can look at this from another aspect. See, even though that all three are one, all of them have taken up different roles. See, Holy Spirit was here convicting everyone's heart. The Son of Man came down to get crucified. God was there guiding the whole thing. Jesus, whatever he said on earth is not because of any knowledge which he carried from heaven. See, if we read in 1 John, we have to believe that Jesus came to this earth as a man, as a complete man. He did not have any other supernatural powers or anything. Everything was given to him because of the way he led his life, which was an example for all of us too. So Jesus learned everything over the course of time. God talked to him constantly from heaven. So all these things which he is saying is whatever he learned after coming here. It is not of any knowledge which he carried from heaven. Yes, Pastor. That's a very good question. But what Jesus was what he was trying to say was something beyond that. Okay, he was trying to address the Jews or the people of Jerusalem that they will totally reject. They are rejecting the Holy Spirit. They are rejecting the work of the Holy Spirit. So the Son will not know that means, you know, the greatest sin is the sin against the Holy Spirit. You agree with that? So the Son will not know means Jesus himself is helpless in this case. He is helpless in the case where the Jewish nation will completely reject and Jerusalem will be destroyed. And God himself cannot save them or do anything. I think that's one thing that we can take what Jesus was trying to put. I hope it makes some sense. Yes. Yeah. So as I said before, their whole concept of the Messiah itself was the other way around. They thought God is going to come here and establish a kingdom. Basically, like how the Romans were, Jesus would come establish a physical kingdom there. But Jesus wanted to break that mindset. That's why I think he mentions here and there that the Son of Man will come. All that Jesus just puts in their mind so that they can understand better. And also these things are just warnings to them so that they can, whenever they are supposed to put out the gospel, they know what warnings to give to others. See, this is might not be the only things that Jesus spoke to them about. We just have very few glimpses of whatever has happened. And for the disciples to write the whole Bible, நம்ம பார்த்தோன்னா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்க எழுதுறதுக்கு God must have given them much more instruction than what we know of. So there is a lot more that has happened behind which we don't know. Okay, so to conclude, let's read a few verses. Luke 12:37. Okay, so in verse 37 பார்க்கிறோம், blessed are those servants whom the Lord when he cometh shall find watching. So God says blessed are those who are watching for me to come. So Mark 13 last la பார்த்தோன்னா God says watch. That's how he finishes that whole conversation. He says watch. So here again it says blessed are those who are found watching. So
uh, us waiting and watching for what is happening and being ready for things does not only make us ready for what is to come, but it is also giving us a greater blessing in வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். Also there is one other verse I want to read, Luke 12:42. ஓகே, ஸோ அகெயின் லார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க வந்துட்டு யூ பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு அந்த கான்டெக்ட் ஆஃப் அ பேரபிள் வந்துட்டு வரும். பட் எவ்ரிவேர் இஃப் வி சி ஹியர் அண்ட் தேர் காட் ஆல்வேஸ் டெல்ஸ் தெம் ஐ எம் டெல்லிங் யூ பிகாஸ் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், பி ரெடின்னு வந்துட்டு பார்க்குறோம். அண்ட் திஸ் லெசன் இஸ் given to us for the same reasons, so that we will know what is to happen, and so that we can be ready and tell others about what is to happen, and we can be more prepared for the coming of Christ. Thank you.